ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நடக்கும் முன்பாக நல்லதே நடக்கும் என்று நினைத்து கொள்ளலாம். நடந்த பின்பு நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்து கொள்ளலாம். நடப்பது எல்லாம் நன்மையாகவே நமக்கு நடக்கும். என் அன்பு செல்வமே, வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமையாக எண்ணிக்கொள். நடக்கவில்லை என்றால் அதைவிட அதிகமாக பெருமை கொள். ஏனென்றால் அதைவிட சிறப்பாக ஒன்று நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ தீர்ப்புதான். நம்பிக்கையோடு இந்த எண்ணில் நாளில் ஒன்றை தொடு. நீ எந்த கட்டத்தில் உன் வாழ்வில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் உனக்கு தீர்க்கமாகவே சொல்கிறேன், தீர்ப்பாகவே சொல்கிறேன். நீ ஆசைப்பட்டது படுவது உனக்கு நடக்குமா நடக்காதா, உன் வாழ்வில் அது நிலைக்குமா நிலைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நான் உனக்கு தீர்க்கமாகவே வலியுறுத்துகிறேன். கேட்டுவிடு, தொட்டுவிடு, மனமகிழ்வாய். எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருப்பாய். தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படியாப்பட்ட சூழ்நிலை? என்னுடைய அன்றாட தேவைகளை கூட நான் பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று உன்னுடைய குரல் என் செவிகளுக்கு கேட்கிறது. ஒரு பிள்ளையின் அழுகுரல், ஒரு பிள்ளையின் போராட்டமான மனநிலை எப்படி ஒரு தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கும்? நீ என்னிடம் கூறினாலும் கூறாவிட்டாலும், என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தினாலும் சிந்தாவிட்டாலும் நீ படும் வேதனையையும் துயரத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் செல்வமே. வாழ்க்கையில் மனிதர்களுக்கு 4 நிலை இருக்கத்தான் செய்யும். எல்லாம் கிடைத்துவிட்ட சந்தோஷமான மனநிலை, நடுநிலைமையான மனநிலை, வாழ்வில் இரக்கமான ஒரு காலம், அது மட்டுமல்லாமல் அனைத்துமே முடிந்துவிட்டது என்ற காலமும். இப்படி 4 காலங்கள், 4 மனநிலை எல்லோர் வாழ்விலும் இருந்துதான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். இந்த 4 மனநிலையையும் வாழ்வில் ஒவ்வொருத்தரும் கடந்துதான் ஆக வேண்டும். சந்தோஷமான மனநிலையோடு இருக்கலாம், நடுநிலைமையான மனநிலையோடும் இருக்கலாம், ஏற்றமே இல்லாத மிக மிக இரக்கமான மனநிலையோடும் இருக்கலாம். அனைத்துமே முடிந்துவிட்டால் எந்த மனநிலையில் இருப்போமோ அந்த மனநிலையிலும் இருக்கலாம். இப்படி 4 விதமான மனநிலைகளில் ஒரு மனிதன் இருக்கத்தான் வேண்டும். மனிதனாக உருவெடுத்த எவருமே இந்த 4 மனநிலையை சந்தித்தாக வேண்டும். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கே அல்ல. மனிதராக பிறக்கப்பட்ட எவருக்குமே சந்தோஷமான மனநிலை என்று ஒரு காலம் வரும். நடுநிலைமையான மனநிலையில் இருப்பது போன்ற ஒரு காலம் வரும். இரக்கமான மனநிலையோடு ஒரு காலமும் வரும். அனைத்துமே வாழ்வே இழந்துவிட்டது போன்ற ஒரு மனநிலையில் அதற்கான நேரமும் வரும். எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளதான் வேண்டும். எதற்காக இந்த 4 விதமான மனநிலைகள், இந்த 4 விதமான கால நேரங்கள் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அந்தந்த மனநிலையை எப்படி அவன் ஏற்றுக்கொள்கிறான், எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்கிறார், எவ்வளவு தைரியமாக வாழ்வை எதிர்கொள்கிறாய் என்று இறைவனின் சோதனையான காலகட்டம்தான் ஒவ்வொரு மனநிலையும். என் அன்பு செல்வமே, ஏற்றமான மனநிலையோடு நீ இருக்கும் காலகட்டத்தில் தன்னடக்கத்தோடு நம்பிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். அதே போல இரக்கமான மனநிலையான காலகட்டத்தில் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். நடுநிலைமையான காலகட்டத்தில் குழப்பங்கள் வரும். பலவிதமான குழப்பங்கள் உன்னை வந்து சேரும். என்ன குழப்பம் வந்தாலும் மனதை ஒரு நிலைமையாக வைத்துக்கொண்டு
தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். அப்படி முடிவு எடுக்கும் பட்சத்தில் அந்த முடிவு சில சமயம் தவறாக கூட இருக்கும், சில சமயம் வெற்றியானதாகவும் இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் நடுநிலைமையாக வைத்து கொண்டிருந்தாலே போதும், வாழ்வு சிறக்கும். அதேபோல் வாழ்வே முடிந்துவிட்டது, இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருந்தால், அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தால், இறைவன்தான் ஒரே வழி என்று இறைவனின் காலை தீர்க்கமாக பற்றி கொள்ளலாம். எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, ஏற்றமான மனநிலை, சந்தோஷமான மனநிலை, சோகமான மனநிலை, இரக்கமான மனநிலை, நடுநிலைமையான மனநிலை, குழப்பமான மனநிலை, அனைத்துமே இழந்துவிட்டதென்ற மனநிலை, முடிவு என்ற மனநிலை, எந்த மனநிலையில் இருந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் எப்பொழுதுமே விட்டுவிடாமல் இருந்தால், விட்டுவிடாமல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மட்டுமே காண்பார்கள். நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் இருந்தால், அது என்ன மனநிலையாக இருந்தாலும் சரி, ஏற்றமானதானவோ இரக்கமானதாகவோ, நடுநிலைமையான மனநிலையோ, அனைத்தும் இழந்தது போன்ற மனநிலையோ, எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று குழப்பத்தோட மனநிலையில் நீ இருந்தாலும் சரி, நம் வாழ்வில் இது நடக்குமா நடக்காதா, நம் வாழ்வில் இது நமக்கு ஏற்றத்தை தருமா தராதா என்று எந்த விதமான கேள்வியும் உன் மனதில் நேர்மறையாகவே உனக்கு பதிலுரைக்கும். எதிர்மறையான சிந்தனைகள் உன் மனதில் எழவும் உன் நம்பிக்கை உன்னை விடாது. எந்த மனநிலையில் இருந்தாலும் தெளிவான முடிவுகளை, வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான முடிவுகளை, என்ன நடந்தாலும் வாழ்வில் தைரியமாக நிற்கும் அந்த மனநிலையில் உன்னை அந்த நம்பிக்கையே அழைத்து செல்லும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கபலமாக 8 திக்கிலும் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாத மனநிலையை நீயே தவறாக முடிவெடுத்து விடாதே. குழப்பமான மனநிலையில் இருக்கும் பொழுது எடுக்கும் முடிவு எப்பொழுதுமே தவறாகத்தான் இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியது, நமக்கு நடக்க வேண்டியது, நம்மிடம் வந்து சேர வேண்டியது நிச்சயமாக சரியான நேரத்தில், சரியான காலத்தில், சரியான நோக்கத்தோடு நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நடக்கும் முன்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நமக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்பு நடந்தது எல்லாம் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். எது நடந்தாலும் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதை மட்டுமே பாபா நமக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நல்லதை உன் வாழ்வில் நடக்க விடாமல் வேறு என்ன வேலை எனக்கு இருக்கிறது? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்வில் நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். பொறுமை காத்தது எல்லாம் போதும். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடிகளே. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அத்தனை வழிகளையும் நான் திறந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர, இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே. இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும் உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேச தெரியாமல் அல்ல, பேச தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது,
தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம், ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள். அவர்களே வருந்துவார்கள், ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை. அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான். மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தானாக கலங்கிய கண்ணீருக்கும் தூசியால் கலங்கிய கண்ணீருக்கும் வித்தியாசம் அறிவது உண்மையான உறவு மட்டும்தான். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உடனே துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். அது தூசியாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, கவலையாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் உன் மீது முழுமையாக உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயி தேவா. நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாதான் இருக்க வேண்டும். உன்னிடம் பழகும் சிலர் பொதுவாக உன்னிடம் சொல்வார்கள், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. உன்னையே எதிர்மறை எண்ணங்களுக்கு உட்படுத்தவே அனைவரும் உன்னை ஆட்கொள்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணம் உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொட விடாமல் தடுத்து நின்று உன்னுடைய நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கபலமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான விஸ்வரூப வெற்றிதான். நான் இருக்கிறேன் குழந்தையே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து
சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதுவானாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. எதுவானாலும் மனம் தளராமல் போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். உன்னை வெறுப்பவர்களை, வெறுத்து ஒதுக்குபவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. மனம் நொந்து போகாதே. அவர்களுக்கு உன் உண்மையான அன்பை பெறும் தகுதியும் பாக்கியமும் இல்லை என்று நினைத்துக்கொள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கும். ஒருவனிடம் கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடந்தாலும் அவனிடம் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால், உண்மை இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான். நிச்சயமாக அவன் ஏழையாகத்தான் இருப்பான். நம்பிக்கை இருக்கும் மனதில் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அனைத்துமே வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. மறக்க வேண்டியவைகளை நினைத்து நினைத்து வருந்துவதும், நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்பொழுது இருந்து வரும் எல்லா துன்பங்களுக்கும் மிக பெரிய ஒரு காரணமாகவே இருக்கிறது. உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும், சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே உன்னை வழிநடத்தும். எப்பொழுதுமே உன் வாழ்வில் உனக்கு மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிம்மதி என்பது மனம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். எனவே மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள், மன நிம்மதியோடு வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாத 1000 பேர் உன் பக்கத்தில் இருந்தாலும் கூட, அப்படி 1000 பேர் உன் பக்கத்தில் இருப்பதை விட புரிந்து கொண்ட, உன்னை புரிந்து கொண்ட ஒருவர் தூரமாக இருப்பது கூட வாழ்வில் மிக மிக அழகாகத்தான் இருக்கும். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அவர்கள் உன்னை புரியாமல் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே. உன்னை புரிந்து கொண்ட ஒரு நபர் உன்னிடம் நெருங்குவார். உன்னை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நீ உணர்வாய். கஷ்டப்படுவதை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே. கஷ்டப்படு, கவலைகள் தீரும். கவலையாக எப்பொழுதும் இருக்காதே. ஒருபோதும் கஷ்டங்கள் தீரவே தீராது.
எனவே கஷ்டம் வருகிறதே, நான் மட்டும் வேதனையை அனுபவிக்கிறேனே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று கவலைப்படாதே. கஷ்டப்படு, உன் கவலைகள் தீரும். கஷ்டம் வந்துவிட்டதே என்று எப்பொழுதுமே கவலையாக இருந்தால் அந்த கவலை நம்மை விட்டு நம் வாழ்வை விட்டும் செல்லவே செல்லாது. உன்னை யாருமே காப்பாற்ற மாட்டார்கள், நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்வு உன் கையில் தான் இருக்கிறது. மற்றவர்கள் வருவார்கள் என்று நீ எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்வை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எனவே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் என் கையில்தான் இருக்கிறது, என்னை மீறி எதுவும் நடக்காது. என் வாழ்வில் முயற்சியை வெற்றியை நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் வாழ பழகிக்கொள். ஏனென்றால் எல்லோரும் ஒரு நாள் நம்மை விட்டு போகும் காலம் வந்தே தீரும். எனவே தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, யாராவது வந்து என்னை தூக்கி விடுவார்களா மாட்டார்களா என்று கவலையோடு இருப்பதை விட நான் தனியாக இருப்பேன், வெற்றியை என் வசமாக்குவேன், வெற்றியை என் வசமாக்கி வெற்றி வாகை சூடுவேன் என்று அனைத்தும் உன் கையில் இருப்பது போல உன் மனநிலையை மாற்றி அமைத்துப்பார். உன்னுடைய வாழ்வு உன் கையில் நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றிகள் ரகசியம் செய்வதை, செய்து கொண்டிருப்பதை, செய்ததை விரும்பி வாழ்வது. எனவே மகிழ்ச்சியின் ரகசியத்தை புரிந்து கொண்டு செயல்படு. உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். நான் உனக்கு அப்பாவாக, ஆசானாக, தாயாக, அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் உன் வாழ்வில் வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் உனக்கு தேவையானதை உனக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன். உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கென எதுவும் இல்லாமல் போகாது. எனவே உனக்கென்று ஒன்று இறைவனால் ஒதுக்கப்பட்டிருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. தேடு, தேடிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும். தேடலில்தான் வாழ்வின் அர்த்தமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே உனக்கென்று ஏதாவது ஒன்றை இறைவன் ஒதுக்கி வைப்பார் என்ற தன்னம்பிக்கையோடு தேடிக்கொண்டே இரு. தேடிக்கொண்டே இரு. தேடலில்தான் ரகசியம் அடங்கி இருக்கிறது. எப்பொழுதுமே தேவையில்லாமல் மனதை அலைப்பாய விட்டு கொண்டே இருக்காதே, பேசிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் வெகு சீக்கிரமே நீ மற்றவர்களால் வெறுக்கப்படுவாய். மௌனமாக காத்திரு. அதிகமாகவே நீ தேடப்படுவாய் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம். எனவே பேச வேண்டிய இடத்தில், மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசி பழகு. மௌனமாக இருந்துவிடு. அப்பொழுதுதான் தேவையான உன்னுடைய வார்த்தைகள் தேவையான இடத்தில் சரியான நபரிடம் சேரும். என் அன்பு குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதில் கவனத்தை செலுத்தினாலே போதும். வேண்டாதது, உனக்கு தேவையே இல்லாதது அதுவாகவே தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். உன் நோக்கம் எதுவோ அதில் மட்டும் உன் சிந்தனையை வைத்துக்கொள். எனவே உனக்கு கிடைக்க வேண்டியது தானாகவே உன்னை வந்து சேரும். உனக்கு வேண்டாதது தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். தலையில் வைத்து கொண்டாடப்படும் அனைத்துமே என்றாவது ஒரு நாள் தரையில் தூக்கி வீசப்படும் என்பதை மனதில் தைரியமாக பதிய வைத்துக்கொள். இதோ என்னுடைய பிள்ளைக்கு விதியின் விளையாட்டையும் சதியிலிருந்து எப்படி மீள்வது என்பதை புரிய வைப்பதற்குமாக உன் அப்பாவாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்கும் ஒரே கேள்வி, ஏன், எதற்காக நடக்கிறது, எப்படி இதுவெல்லாம் என் வாழ்வில் நடக்கிறது என்ற கேள்வியை தேவை ஏற்படும் பொழுது கேட்க வேண்டும். நீயும் அதைதான் என்னிடம் கேட்டிருக்கிறாய். அப்படி கேட்க தவறினால்
வாழ்க்கையே தவறிவிடும் பிள்ளையே. பூர்வ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. எதுவுமே காரணம் இல்லாமல் உன் வாழ்வில் நடக்கவும் இல்லை, நடந்ததும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே. நீ கடன் பட்டவர்களும் உன்னால் கடன் பட்டவர்களும்தான் இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். நீ பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அல்லது உன்னால் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அவர்களை இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இதுதான் விதியின் விளையாட்டு, உன் வாழ்வில் நடக்கும் சதிக்கான அர்த்தமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களின் பங்கு என்ன? எத்தனை நாட்கள் தான் நீ அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் இப்படி சதியோடு எத்தனை நாட்கள் தான் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். பிறவி பயன் தொடர்பில்லாமல் யாரையுமே நீ சந்திக்கப் போவதே இல்லை, சந்தித்ததும் இல்லை. எதை நீ கொடுத்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெற்றேதான் ஆக வேண்டும். இதுதான் விதியின் விளையாட்டு. போன ஜென்மத்தில் நீ செய்த தார்ம தர்ம பலன்களின் புண்ணியங்களை இப்பொழுது சில சமயம் நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். அதே போல தெரிந்தோ தெரியாமலோ நீ மற்றவர்களுக்கு கொடுத்த வலியும் வேதனையும் மீண்டும் இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான் விதியின் விளையாட்டு. எனவே ஒவ்வொரு முறை கவலைப்படும் பொழுதும், வருத்தப்படும் பொழுதும், கண்ணீர் சிந்தும் பொழுதும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள், நீ செய்த கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உனக்கு சதி செய்பவர்கள், உனக்கு வலியை தருபவர்கள், உனக்கு மனவேதனையை கொடுப்பவர்கள், அவர்களின் கர்ம காலத்தில் அவர்கள் அதை மீண்டும் பெறத்தான் செய்வார்கள். விதி விளையாண்டு கொண்டேதான் இருக்கும், கர்மா சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய தகப்பனாக நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உனக்கான கஷ்ட காலத்தில் யாரையுமே நிந்தித்து விடாதே, யார் மனதையும் காயப்படுத்த எண்ணி விடாதே. பழி சொற்களை மட்டும் எப்பொழுதுமே கூறிவிடாதே. எத்தனைதான் கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனைதான் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்படியே மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு வரும் கஷ்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ அப்படியே அதை ஏற்றுக்கொண்டால் உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் உன் கஷ்ட காலத்தை மற்றவர்களை நீ தூற்ற ஆரம்பித்தால் உன்னுடைய கர்மாக்கள் நீண்டு கொண்டே போகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு மட்டும் வழிவகை செய்துவிடாதே. பொறுத்துக்கொள், பொறுமையாக இரு. அனைத்தையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் மனதிற்கான பலமே. சாயப்பா எனக்காக இருக்கிறார், இறைவனே என்னை காப்பாற்றுவார் என்று உன் வார்த்தைகளும் உன் மனதிலும் சொல்லிக்கொண்டே பொறுத்து கொண்டே இரு. இது விதியின் விளையாட்டு. இறைவன் கூட சில சமயம் மனமிறங்கி வந்து செய்த தவறை மன்னிக்கலாம். ஆனால் கர்மா செய்ததை மன்னிக்கவும் மன்னிக்காது, மறந்துவிடவும் விடாது. தண்டனையை கொடுத்தேதான் தீரும். இதுதான் விதியின் விளையாட்டு, சதியின் பின்னணியும் கூட. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் நிந்திக்காமல் இறைவன் வழியில் சென்று கொண்டே இரு. புரிந்து கொள் என் பிள்ளையே. உன் அப்பாவின் வாக்கை புரிந்து கொள், நல்ல விதமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, நீ மகிழ்ச்சியாக இருந்தது, இப்பொழுது வேதனை அனுபவித்து கொண்டிருப்பது, உன் சதிகளுக்கு காரணம், இப்படி அனைத்துமே உன் வாழ்வில் நடந்தது அனைத்துமே விதியின் விளையாட்டுதான். இந்த விளையாட்டில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த விளையாட்டை அளவையும் புனிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான்.
விளையாட்டு விளையாடிக்கொண்டேதான் இருக்கும். விதி. இந்த விளையாட்டு நம் வாழ்வில் நீடிக்காமல் அதை அப்படியே நிறுத்திவிட முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர விதியின் விளையாட்டை விளையாடி பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ பழகிக்கொண்டால் விதியின் விளையாட்டு நின்றுவிடும். கர்மாவின் தீவிரம் குறைந்துவிடும். நம் கர்மாவை நாம் கழித்து முடிக்கலாம். எது நடந்தாலும் உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் நன்மைகளை செய்து கொண்டே வா. தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது நன்மைகளாக செய்து கொண்டே வா. உன் வாழ்வு நிச்சயமாக விதியின் விளையாட்டிலிருந்து மீட்டெடுக்கப்படும், காப்பாற்றப்படும். உன் வாழ்வில் நடந்திருக்கும் சதிகளிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன்.